பிள்ளைகளுக்கு லீவ் விட்டாங்க. பகல்ல படுக்கவே முடியல. ஒரு 10 மணிக்கு படுத்துட்டு கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சு வேலை பார்ப்போம். இப்போ செத்த கூட அசர முடியலையே. அம்மா அம்மா, ஏண்டி நாய் மாதிரி கத்துறேன்? நான் முழிச்சிட்டு தாண்டி இருக்கிறேன். என்னன்னு கேட்டாங்க. இல்லடி, நான் ஊருக்கு போகல, எனக்கு சைக்கிள் சொல்லி தர சொல்லுமா. டி, நான் சொன்னாலும் கேட்க மாட்டேன்டி, அப்பாவை சொல்லுடி. அதான் நான் சொன்னு சொல்லிடாதடி. காலையிலே அப்பா வேலைக்கு போயிட்டாருன்னு உனக்கு தெரியாதா? இதுல வெயில் என்ன மாதிரி அடிக்கி, பெசானிக்கு வீட்டுக்குள்ள போய் டிவி பாரு. எம்மா ப்ளீஸ்மா, அவனை வர சொல்லுமா. கார்த்தி, இலே வேற வீட்டு பக்கத்துல எவனா டுருன்னு இருக்கான். அது பக்கத்து வீட்டு மாமாமா புதுசா பைக் வாங்கியிருக்காரு, புல்லட்டு. அப்படியாடி, இது எப்ப நடந்தது? பக்கத்து வீட்டுல தான் இருக்கும், தெரிய மாட்டேங்குது. 2 லட்சம் ரூபாயா? வழிய 9,000 சைக்கிள் வாங்கவே முக்கால அழுகுறாரு. இங்க வர 2 லட்சம் ரூபாய்க்கு பைக்கு. நீ அவனை கூப்பிடு. இலே கார்த்தி, இங்க வாடா. இருக்குமா கத்துறீங்க? நான் வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறேன். ஏதோ 4 தெருவு தள்ளி இருக்க மாதிரி ஏழையனுக்கிட்டு இருக்கீங்க. பாப்பாவுக்கு 2 ரவுண்டு சைக்கிள் சொல்லி கொடுடா. அவங்க அப்பா எங்க? அவங்க அப்பாவை சொல்லித்தர சொல்லு. ஏனே அப்பா வேலைக்கு போயிட்டாருனே, வானே ப்ளீஸ்னே. உன் நடிப்பெல்லாம் என்கிட்ட காட்டாத, வேற யார்ட்டையும் போய் காட்டு. நீ வாய மூடல, 2 நம்ம உயிரை எடுக்குதுகளே. ஒரு 2 ரவுண்டு தானடா, சொல்லி கொடுடா. ஏன் நீ சும்மா தானே இருக்க? நீ போய் சொல்லி கொடுத்தானே. நான் சும்மா தான் இருக்கேன், ஒன்றும் இல்லை. உங்க ஐயா ஒரு ஊஞ்சல் வாங்கி கொடுத்துருக்காரு, அதுல நீ ஆடவா நான் ஆடவான்னு ஆடிக்கிட்டு இருக்கோம். சரியா? இல்லை, உங்கள் வாயால் சொல்லிட்டீங்க ஊஞ்சலில் தான் ஆடிக்கிட்டு இருக்கோன்ட்டு. போய் சொல்லி கொடுங்க போங்க. போடா, இடுப்பெல்லாம் வலிக்குடா, கொஞ்சம் நான் தூங்குறேன். நைட்டெல்லாம் எங்கே கடலில் தீயமத்த போனீங்களா? இல்லை நல்லா தூங்க தானே செஞ்சீங்க, போங்க. இப்பவே இந்த கேள்வி கேட்க உனக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி வந்துட்டு என்ன வீட்டுக்குள்ள உட்கார விடுவியாடா? அது நடக்கட்டும், அது நடக்கும்போ பார்க்கலாம். இப்பவே தெரியல, பொண்டாட்டி பேச்சை கேட்டு வீட்டை விட்டு பத்தி விட்டாலும் பத்தி விடுவான். ஆமாம்மா, இவன் செஞ்சாலும் செய்வான். ஐஸ் வைக்க தெரியுதாடி? ஒரு கல்வியும் தெரிய மாட்டேங்குது. இவன் ஒன்றும் சொல்லித்தர வேண்டாம், எனக்கு சைக்கிளும் விட வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். திருமா கவியதை அப்பா வரட்டும், யாரை விற்கிறதுன்னு பிற பார்ப்போம். ஐயோ, அவர் வந்தவரை அடிப்பாரே. நைட்டு தானே, சமாளிச்சுக்கலாம். ஏண்டி ஒப்பாரி வைக்க? கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் வரல. தாய் கிழவி, விளக்கமாறு பிஞ்சிருண்டி. வா, அதுக்கப்புறம் விளக்கமாறு பெய்யா செருப்பு பெய்தான்னு பார்க்கலாம். 2 கழுதைய 40 கழுதைய இருக்க மாதிரி சத்தம் போட்டு கிடக்குங்க. ஒண்ணுக்கு ஒத்தாசைகளா இருக்குங்களா? எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா இந்த கழுதையை விடுதுகளா? நான் போய் தெருவில் போய் கூட ஓடிக்கிட்டு இருக்க முடியுமா சைக்கிளை பிடிச்சிக்கிட்டு? இவனுக்கு அறிவு இருக்கா கொஞ்சமாச்சும்? கார்த்தி, இலே இரு தாய் கிழவி வரேன். அவ என்னன்னா போட்டீங்க, நீ தாய் கிழவிங்க, என்னடா மரியாதை கொடுக்கீங்க? என்ன சொல்ல வந்தேல சொல்லு. ஒரு ரவுண்டு மட்டும் சொல்லி கொடுடா. அம்மா, அது கீழே விழாதுமா, வாட்டுக்கு அடிச்சிட்டு போனா. 2 சைடு வீல் இருக்கு. பழகுற வரைக்கும் கூட இருடா, அவ பழகிட்டானா அவளை ஓட்டிடுவா. சரி, போய் தொலைகிறேன். போயிட்டு வாங்க, உங்களுக்கு ஜூஸ் போட்டு வைக்கனே. நான் கவி சின்ன பிள்ளை, எனக்கு ஐஸ் வைக்கிங்க, ஜூஸு ஐஸ்கிரீம்ன்ட்டு. செல்லம், போயிட்டு வாடா. சைக்கிள் ஏறி உட்காரு. பயமா இருக்குனே. விளையாடாத, வெயில் சுள்ளு அடிக்குது, சப்புன்னு அடிச்சிருவேன். சத்தம் போடாம சொல்லி கொடுனே. சரி, ஏறி உட்காரு. எப்படினே ஏறி உட்காரணும்? ஏணிப்படியில் வச்சு ஏறி அதில் உட்காரு. நீ போய் ஏணிப்படி எட்டு வா. அண்டையிலே வச்சிருவேன் கவி. போல, நீ ஒன்றும் சைக்கிள் சொல்லி தர வேண்டாம், நீ வீட்டுக்கு போல. வீட்டுக்கு போனால் அந்த தாய் கிழவி இருக்க விடுதா? நீ அங்கே ஒப்பாரி வைக்க போல. நான் பேசிக்கிடுவேன், நைட்டு அப்பா வரட்டும், உனக்கு இருக்கு. அப்பா வந்தா என்ன, ஆட்டுக்குட்டி வந்தா என்ன, நான் பார்த்துக்கிடுதேன். போட்டி நீ. இவன் போனா நம்மளுக்கு பழக
எத்தனை பேர் போவாங்க? ஏறி உட்கார சொன்னா